தமிழ் ஹிஸ்டரி டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இரண்டாம் உலகப் போர் இது மனித வரலாற்றின் ஒரு கருப்பு பக்கம். 1939 தொடங்கி 1945 வரை நடந்த இந்த யுத்தம் சுமார் 7 கோடி உயிர்களை பலிவாங்கியது. இது ஒரு நாளில் திடீரென வெடித்த போர் அல்ல. இதன் வேர்கள் 1919 கையெழுத்தான வெர்சாய்ஸ் ஒப்பந்தத்தில் தான் ஆரம்பித்தது. முதலாம் உலகப் போரில் ஜெர்மனி தோற்றபோது வெற்றி பெற்ற நாடுகள் அந்த நாட்டின் மீது மிக கடுமையான நிபந்தனைகளை விதித்தன. ஜெர்மனி 660 கோடி பவுண்டுகளை அபராதமாக கட்டணும். தனது வளமான நிலப்பகுதிகளை அண்டை நாடுகளுக்கு தூக்கி கொடுக்கணும். இராணுவத்தை 1,00,000 குறைக்கணும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த போருக்கு நான் தான் முழு காரணம் என்று கௌரவத்தை மொத்தமாக விட்டு கொடுத்து ஒரு அவமான பத்திரத்தில் கையெழுத்து போடணும். இந்த வறுமையும் பசியும் அவமானமும் தான் அடால்ஃப் ஹிட்லர் என்ற சர்வாதிகாரியை உருவாக்கியது. இரண்டாம் உலகப் போரின் கதை 1939 தொடங்கவில்லை. அது 1919 பிரான்சில் உள்ள வெர்சாய்ஸ் என்ற இடத்தில் ஒரு மேஜையில் தொடங்கியது. முதலாம் உலகப் போர் முடிவுக்கு வந்தபோது உலகம் அமைதியை விரும்பியது. ஆனால் வெற்றி பெற்ற நாடுகளான பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா ஆகியவை தோல்வியடைந்த ஜெர்மனியை ஒரு குற்றவாளியைப் போல நடத்தின. அவர்கள் உருவாக்கிய வெர்சாய்ஸ் ஒப்பந்தம் ஒரு அமைதிக்கான ஒப்பந்தம் அல்ல, அது ஜெர்மனியை பழிவாங்கும் ஒரு பத்திரம். இந்த ஒப்பந்தம் ஜெர்மனியை ஒரு தேசமாக சிதைத்தது. இதில் ஜெர்மனி செய்தே தீர வேண்டிய 4 கொடூரமான நிபந்தனைகள் ஜெர்மனியை பாதாளத்திற்கு தள்ளின. முதலில் பொருளாதார அழிவு. போரினால் ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு ஈடாக ஜெர்மனி 6,600 மில்லியன் பவுண்டுகளை அபராதமாக கட்ட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. இன்றைய மதிப்பில் இது பல லட்சம் கோடிகள். பணமில்லாத ஜெர்மனி அரசு பணத்தை அச்சடித்தது. அதன் விளைவாக ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஏற்பட்டது. அதாவது ஜெர்மனி பணத்தின் மதிப்பு மொத்தமாக குறைந்தது. மக்கள் ஒரு பாக்கெட் ரொட்டி வாங்க ஒரு வண்டி நிறைய பணத்தை கொண்டு செல்லும் அவலம் ஏற்பட்டது. மக்கள் பசியால் வீதிகளில் செத்து விழுந்தார்கள். அடுத்ததாக நிலப்பரப்பு பறிப்பு. ஜெர்மனியின் 13% நிலப்பகுதிகள் பிடுங்கப்பட்டன. குறிப்பாக நிலக்கரி மற்றும் இரும்பு சுரங்கங்கள் நிறைந்த பகுதிகள் பிரான்சிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஜெர்மனி 2ஆக பிரிக்கப்பட்டு அதன் ஒரு பகுதி போலந்துக்கு வழங்கப்பட்டது. இது ஜெர்மனியர்களின் பூர்வீக நில உணர்வை மிக கடுமையாக பாதித்தது. அடுத்த கட்டமாக இராணுவ முடக்கம். ஜெர்மனி இனிமேல் ஒரு மிரட்டலாக இருக்கக்கூடாது என்பதற்காக அதன் வீரர்களின் எண்ணிக்கை 1,00,000 குறைக்கப்பட்டது. நவீன ஆயுதங்கள், டாங்கிகள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் வைத்திருக்க தடை விதிக்கப்பட்டது. அவர்களின் கடற்படை மற்றும் விமானப்படை மொத்தமாக முடக்கப்பட்டது. எல்லாவற்றையும் விட பெரிய கொடுமை அந்த மனரீதியான தாக்குதல். அந்த ஒப்பந்தத்தின் 231வது விதி முதலாம் உலகப் போருக்கு ஜெர்மனி மட்டுமே காரணம் என்று அவர்களை வற்புறுத்தி கையெழுத்திட வைத்தது. ஒரு வீரமிக்க தேசத்திற்கு இது மிகப்பெரிய அவமானமாக தெரிந்தது. ஜெர்மனியர்கள் இதை திணிக்கப்பட்ட ஒரு ஆணை என்றே பார்த்தனர். இந்த வறுமையும் பசியும் அவமானமும் ஜெர்மனிய மக்களிடையே ஒரு ஆக்ரோஷத்தை உருவாக்கியது. நமக்கு ஒரு மீட்பன் கிடைக்க மாட்டானா என்று மக்கள் ஏங்கிய போதுதான் அடால்ஃப் ஹிட்லர் மேடை ஏறினார். ஆஸ்திரியாவில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ஒரு சாதாரண ஓவியனாக தன் வாழ்க்கையை தொடங்கி பின் இராணுவத்தில் ஒரு சாதாரண சிப்பாயாக இருந்தவர் ஹிட்லர். போரில் ஜெர்மனி தோற்ற செய்தி கேட்டபோது ஹிட்லர் மருத்துவமனையில் காயங்களுடன் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். அந்த தோல்வி அவரை தூங்க விடவில்லை. அவர் உருவாக்கிய நாஜி கட்சி மக்களின் உணர்ச்சிகளோடு விளையாடியது. ஹிட்லர் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர். அவர் மேடைகளில் கர்ஜித்தார். ஜெர்மனியர்களே, நாம் தோற்கடிக்கப்படவில்லை, முதுகில் குத்தப்பட்டோம். இந்த வெர்சாய்ஸ் ஒப்பந்தம் ஒரு காகித குப்பை. இதை நான் கிழித்தெறிவேன். இழந்த நிலங்களை மீட்பேன். உங்கள் கைகளில் மீண்டும் வேலையையும் கௌரவத்தையும் தருவேன். மக்கள் ஹிட்லரை ஒரு கடவுளாக பார்த்தார்கள். 1933 அவர் ஜெர்மனியின் அதிபரானார். அதன் பிறகு ஜனநாயகம் ஒழிக்கப்பட்டு ஹிட்லரின் சர்வாதிகாரம் தொடங்கியது. அவர் தன்னை ஒரே தலைவன் என்று பிரகடனப்படுத்திக் கொண்டார். அதிபரானதும் ஹிட்லர் ஒப்பந்தங்களை மதிக்கவே இல்லை. உலக நாடுகளுக்கு தெரியாமல் ரகசியமாக தொழிற்சாலைகளை திறந்தார். அங்கு அதிநவீன பான்சர் டாங்கிகள் மற்றும் லுஃப்ட்வாஃபே எனும் நவீன வான்படையை தயாரித்தார். கட்டாய இராணுவ பயிற்சியை கொண்டு வந்து 1,00,000 வீரர்களாக இருந்த இராணுவத்தை பல லட்சங்களாக மாற்றினார். பிரிட்டனும் பிரான்சும் இதை பார்த்தும் பார்க்காமல் இருந்தன. இன்னொரு போர் வேண்டாம், ஹிட்லர் கேட்பதை சிலவற்றை கொடுத்தால் அவர் அமைதியாகி விடுவார் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இதுவே ஹிட்லருக்கு துணிச்சலை தந்தது. முதலில் அவர் ஆஸ்திரியாவை கைப்பற்றினார். பிறகு செக்கோஸ்லோவாக்கியாவை ஆக்கிரமித்தார். ஹிட்லரின் ஆசை ஐரோப்பா முழுவதையும் ஆள வேண்டும் என்பது மட்டுமே. 1939 ஆண்டு ஹிட்லரின் அடுத்த இலக்கு போலந்து. ஆனால் போலந்தை தாக்கினால்
கிழக்கு பக்கம் இருக்கும் ரஷ்யா தன்னோடு போருக்கு வரும் என்று ஹிட்லர் பயந்தார். இதற்காக அவர் ஒரு தந்திரம் செய்தார். தன் பரம எதிரியான ரஷ்ய அதிபர் ஸ்டாலினுடன் ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டார். நாம் இருவரும் சண்டையிட வேண்டாம், போலந்தை நாம் பாதியாக பிரித்துக் கொள்ளலாம் என்பதே அந்த திட்டம். 1939 செப்டம்பர் 1 அதிகாலை நேரம் ஜெர்மனியின் போர் விமானங்கள் போலந்து நகரங்கள் மீது குண்டுமழை பொழிந்தன. உலகமே அதிரும் வகையில் பிளிட்ஸ்கிரீக் எனும் மின்னல் வேக தாக்குதலை ஹிட்லர் அறிமுகப்படுத்தினார். சில நாட்களிலேயே போலந்து வீழ்ந்தது. இனிமேலும் பொறுக்க முடியாது என்று பிரிட்டனும் பிரான்சும் ஜெர்மனி மீது போர் அறிவித்தன. இரண்டாம் உலகப் போர் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. போரின் ஆரம்ப ஆண்டுகளில் ஹிட்லர் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தார். மின்னல் வேகத்தில் டென்மார்க், நார்வே, நெதர்லாந்து, பெல்ஜியம் ஆகிய நாடுகளை கைப்பற்றினார். 1940 பிரான்ஸ் நாட்டின் மீது போர் தொடுத்தார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய இராணுவம் என்று கருதப்பட்ட பிரான்ஸ் வெறும் 6 வாரங்களில் ஹிட்லரிடம் சரணடைந்தது. பாரிஸ் நகருக்குள் ஹிட்லர் கம்பீரமாக நடந்து சென்றது உலகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த இக்கட்டான சூழலில் பிரான்சில் இருந்த பிரிட்டன் இராணுவம் டன்கிர்க் கடற்கரையில் சிக்கிக் கொண்டது. அவர்களை அழிக்க ஹிட்லர் நெருங்கிய போது பிரிட்டன் மக்கள் ஒரு அதிசயத்தை செய்தார்கள். ஆயிரக்கணக்கான சிறிய மீன்பிடி படகுகள் மூலமாக சுமார் 3.4 லட்சம் வீரர்களை பத்திரமாக பிரிட்டனுக்கு மீட்டுக் கொண்டு வந்தார்கள். ஐரோப்பாவே ஹிட்லரிடம் வீழ்ந்த போதும் பிரிட்டன் மட்டும் மண்டியிட மறுத்தது. ஹிட்லரின் விமானங்கள் லண்டன் மீது குண்டுமழை பொழிந்தன. ஆனால் பிரிட்டனிடம் இருந்த ரேடார் தொழில்நுட்பம் ஜெர்மனி விமானங்களை வானத்திலேயே தடுத்தது. பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சிலின் துணிச்சலான தலைமையால் பிரிட்டன் ஹிட்லரின் ஆக்கிரமிப்பிலிருந்து தப்பியது. இதுதான் போரின் முதல் பெரிய திருப்புமுனை. 1941 ஹிட்லர் ஒரு வரலாற்று பிழையை செய்தார். ரஷ்யாவுடன் போட்டிருந்த ஒப்பந்தத்தை முறித்துக்கொண்டு ரஷ்யா மீது போர் தொடுத்தார். ஆரம்பத்தில் வெற்றிகளை பெற்றாலும் ரஷ்யாவின் அகண்ட நிலப்பரப்பும் -40 டிகிரி கடும் குளிரும் ஜெர்மனி இராணுவத்தை உறைய வைத்தன. ஸ்டாலின்கிராட் எனும் போரில் பல லட்சம் ஜெர்மனி வீரர்கள் இறந்தனர். இதுதான் ஹிட்லரின் வீழ்ச்சிக்கு முதல் புள்ளி. அதே சமயம் ஆசியாவில் ஜப்பான் ஒரு பெரிய தப்பு செய்தது. அமெரிக்காவின் பேர்ல் ஹார்பர் தளத்தை தாக்கியது. அதுவரை அமைதியாக இருந்த அமெரிக்கா ஆவேசமாக போரில் குதித்தது. இப்போது பிரிட்டன், ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்தன. போர் ஒருபுறம் நடக்க ஹிட்லர் தனது இனவெறியில் சுமார் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தார். இது வரலாற்றின் மிக இருண்ட பக்கம். 1944 டீடே தாக்குதல் மூலம் நேச நாட்டு படைகள் மீண்டும் ஐரோப்பாவிற்குள் நுழைந்து பிரான்சை மீட்டன. எல்லா பக்கங்களில் இருந்தும் ஜெர்மனிக்குள் படைகள் புகுந்தன. ரஷ்ய படைகள் பெர்லின் நகரை சூழ்ந்தன. 1945 ஏப்ரல் 30 தனது பதுங்கு குழியில் தோல்வி உறுதியானதை அறிந்த ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டார். சில நாட்களில் ஜெர்மனி சரணடைந்தது. இறுதியாக ஜப்பான் சரணடைய மறுத்ததால் அமெரிக்கா அதன் மீது 2 அணுகுண்டுகளை வீசியது. அதன் பின் 1945 செப்டம்பரில் இரண்டாம் உலகப் போர் முழுமையாக முடிவுக்கு வந்தது. இந்த மகா யுத்தம் நமக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்றே ஒன்றுதான். ஒரு நாட்டின் மீது திணிக்கப்படும் அவமானகரமான ஒப்பந்தங்கள் மீண்டும் ஒரு போருக்கே வழிவகுக்கும். இதனால்தான் இனி ஒரு உலகப் போர் வரக்கூடாது என்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது. இந்த உலகப் போரோட வரலாற்றை தேடி தேடி தொகுத்து சரியான தகவல்களோட உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க எனக்கு முழுசா 2 நாள் தேவைப்பட்டது. ஆனா நிறைய பேர் பார்த்துட்டு லைக் பண்ண மறந்துடுறீங்க. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது ஒரு லைக் மட்டும்தான். இந்த வீடியோவுக்கான உங்களோட ஒரு சின்ன அங்கீகாரம் மட்டும்தான். இந்த தகவல் உண்மையாவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம தமிழ் ஹிஸ்டரி டாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு விறுவிறுப்பான வரலாற்று வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.